வணக்கம். சாப்பாடு கொடுக்கல பிள்ளைக்கு. சாப்பாடு கொடுக்க என்ன பேர் அம்மாக்கு? தர்ணிகா. தர்ணிகா. அழகான பேர் என்ன? எத்தனை வயசு? 14. 14. சரி, அவங்க என்னன்னு சொன்னா நாங்க லவ்லி சர்ப்ரைஸ்ல இருந்து வரோம். உங்களுக்கு மிஸ் பண்ற ஒரு பர்சன் ஒரு ஆள், உங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் அனுப்பி இருக்கிறாங்க. சரியா? யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா உங்களால? தெரியலையா? இன்னும் ஒரு வாரத்துல தெரியலன்னு சொல்லிட்டீங்க. ஒருத்தருக்கு மேல 5 மாசம் இல்லையா? இருக்கிறாங்க. அப்ப யாரும் இருக்கு கொடுத்துட்டாங்க? யாரும் மிஸ் பண்ணுங்க. பெரியம்மா, சித்தி, சித்தப்பா அப்படி யாராச்சும் இருக்காங்க? மச்சியா? மச்சிக்கு என்ன பேர்? தமையா. சத்தமா கதைக்கிறீங்களா? என்ன போனது காது தமையந்தி. எங்க இருக்காங்க தமையந்தி? பிரான்ஸ்ல. இல்லையே, தமையந்தின்னு சொல்லி வச்சிருக்காரு. இல்லையே, வேற யாரும் இருக்கு? பெரியப்பா. பெரியம்மாக்கு என்ன பேர்? சிவா. அவங்க இருக்காங்க லண்டன்ல. இல்லையே, அந்த பேர்ல இருந்து வரையிலையே. சித்தப்பாக்கு என்ன பேர்? ஜெயந்தர். சித்தப்பாக்கு இருக்கிறார் லண்டன்ல. நிறைய பேர் வெளியில இருக்கிறாங்க. அப்படியா? லண்டன்ல இருக்க வரையிலையே வேற யாரா இருக்கு? 3 பேர் இருந்தாலும் உங்கள பாசமா இருக்கிறாங்களா? பாபு சித்தப்பா. அவங்க யாரு சித்தப்பா? அவங்க கேட்டாங்க பிரான்ஸ்ல. இல்லையே, பிரான்ஸ்ல இருந்து வரையிலையே. சரி, அவங்க என்ன சொன்னா அவங்க பிள்ளைய மாதிரி அழகான ஒரு உலக பொக்கி ஒன்று தந்திருக்காங்க. சரியா? இதே மாதிரி இந்த பூக்கள் எப்படி செஞ்சு கொண்டிருக்குதோ அதே மாதிரி நீங்க எப்பயுமே செஞ்சு கொண்டிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அந்த அவங்க தந்த பொக்கியை நான் அனுப்பப்பட்டு தாரு. சரி, ஓகே. பொக்கியை பார்க்கணும். யாரும் கண்டுபிடிப்பீங்களா? யாரா இருக்கு? பெரியப்பா. என்ன பெரியம்மா? சிவா பெரியப்பா. சரி, அவங்க என்னன்னு சொன்னா லக்ஷ்மி தந்திருக்காங்க. லக்ஷ்மி சிலையில உங்களுக்கு ஒரு கொஞ்சம் காசு வந்து தந்திருக்காங்க. சரியா? அதே வந்து நீங்க வந்து இதுல எவ்வளவு காசு இருக்குன்னு கெஸ் பண்ணுங்களே. தெரியாதா? கெஸ் பண்ணினா நான் தந்துட்டு போவேன், இல்லைன்னா நான் கொண்டு போவேன். எது பிரச்சனை இல்லையா? ஆசை கெஸ் பண்ணணும், யார் தந்தன்னு கெஸ் பண்ணணும். 2 வேலை இருக்கு. 1 லட்சம். சரி, ஓகே. நீங்க எவ்வளோ இது பண்ணதை வீட்டை கொண்டு போய் எட்டி பாருங்க. அது யார் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க. கடைசி ஒரு சான்ஸ் பாருங்க. கண்டுபிடிக்கலாம். பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களோட மாதிரி ஒரு அழகான லக்ஷ்மி என்ன நீங்க வீட்டுல லக்ஷ்மியாவே அதனால உங்களுக்கு லக்ஷ்மியோட சிலை தந்திருக்கிறாங்க. சரியா? இன்னொரு பெரிய கிஃப்டோட தந்திருக்கிறாங்க. சரி, ஓகே. நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பல. அந்த கிஃப்டையும் தாரு. சரியா? அந்த கிஃப்ட் தந்து முடிய கரெக்டான கண்டுபிடிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டுபிடிப்பீங்களோ இல்லையோ எனக்கு தெரியும். சரியா? எடுத்து காட்டுங்க. என்ன தந்திருக்காங்க? கைசெயின் தந்திருக்கிறாங்க. உங்களோட கையை வந்து தான் பிடிச்சிருக்கிற ஒரு ஃபீல் உண்டு. இந்த கைசெயினை போடைக்கு உங்களுக்கு வரணும்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. சரியா? அழக்கூடாது. நல்ல நாளாகுமா அழக்கூடாது. சரி, ஓகே. எங்களை திட்ட போறாங்க அனுப்பினாங்க. பிள்ளைய நீங்க அழ வச்சுட்டீங்கன்னு சொல்லி அழக்கூடாது. சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தான் தந்தவங்க. ஓகேவா? அழக்கூடாது. அழலாமா? சரி, ஓகேடா. ஓகே, அழாதீங்கடா. போட்டு விடுங்க. பெண்டன் உள்ள விழுந்து பெட்டிக்குள்ள இருக்கு. பெண்டு அப்படி இருந்து உள்ள
இல்லையாம்மா பெண்டன் இல்லை அது கட்டிக்கிறாரு அதுதான் கட்டிக்க சரி ஓகே எங்களோட வர்ணியா குட்டிக்கு யார் இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொன்னா பிரான்ஸ்ல இருந்து பாபு சிந்துபா கொடுத்துருக்கிறாங்க சரியா சித்திமா சித்தி பிள்ளைகள் அனுஷ்கா அஸ்வேகா அஸ்விக் சரியா இதெல்லாம் பேரும் சேர்ந்து உங்களுக்கு இந்த கிஃப்ட்டை தந்துருக்குறாங்க பக்கத்துல நின்று இந்த ஃபங்க்ஷனை பார்க்கணும்னு சொல்லி உங்களுக்கு நிறைய ஆசையா ஸோ வர முடியாத சூழ்நிலையால எங்களை அனுப்பியிருக்கிறாங்க சரியா அழக்கூடாது என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களோட சித்தி சித்தப்பாக்கு தேங்க்யூ. எதிர்பார்க்குறீங்களா கொடுத்து விடுவாங்கன்னு சொல்லி இல்லை இல்லையா சரி ஓகே எதிர்பார்க்காத நேரத்துல பாருங்க சர்ப்ரைஸ் என்ன சரி ஓகே லவ்லி சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களோட சித்தி சித்தப்பா சார்பாகவும் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நாங்க வாழ்த்துறோம் சரியா சரி ஓகே நன்றி அழக்கூடாது